விடியா திமுக அரசு நீர் மேலாண்மை திட்டத்தில் தோல்வியடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரையில் உழைப்பாளர் தினத்தையொட்டி பாரதி யுவகேந்திரா அமைப்பு சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார், விடியா திமுக அரசு நீர் மேலாண்மை திட்டத்தில் தோல்வியடைந்ததால் தமிழகம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வெப்பசலனம் மிக கடுமையாக தாக்கப்படுகின்றது. இதற்கு உரிய உகந்த திட்டங்களை இந்த அரசு அறிவிப்பதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே நீர் மேலாண்மையில் இந்த அரசு கோட்டை விட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு குடிநீருக்கே பற்றாக்குறை ஏற்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது.